இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவையானது புனிதர்களான பிலிப்பு மற்றும் யாக்கோப்பு திருத்துதர்கள் விழாவை கொண்டாடுகிறது. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15. இறை வார்த்தைகள் 1-8 முடிய. சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நான் அறிவித்த நற்செய்தியை நினைவுறுத்த விழைகிறேன். அதை நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள், அதிலே நிலைத்தும் நிற்கிறீர்கள். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்பு அடைவீர்கள். இல்லையேல் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பொருளற்றதே. நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையானது என கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே. மறைநூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இருந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூலில் எழுதியுள்ளவாறே 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார். பின்னர் அவர் கேபாவுக்கும் அதன் பின் 12 தோன்றினார். பின்பு 500க்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு ஒரே நேரத்தில் தோன்றினார். அவர்களுள் பலர் இன்னமும் உயிரோடு இருக்கின்றனர், சிலர் இறந்துவிட்டனர். பிறகு யாக்கோபுக்கும் அதன் பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார். எல்லாருக்கும் கடைசியில் காலம் தப்பி பிறந்த குழந்தை போன்ற எனக்கும் தோன்றினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 19. பல்லவி. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர் தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது. பல்லவி. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவற்றுக்கு சொல்லுமில்லை, பேச்சுமில்லை. அவற்றின் குரல் செவிகளில் படுவதுமில்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவை கூறும் செய்தி உலகின் கடை எல்லை வரை எட்டுகின்றது. இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஒரு கூடாரம் அமைத்துள்ளார். பல்லவி. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. பிலிப்பே, என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 14. இறை வார்த்தைகள் 6-14 முடிய. அக்காலத்தில் இயேசு தோமாவை நோக்கி, வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க
தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை. என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார். ஏன், அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாட்சி பெறுவார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். நற்செய்தியை பற்றிக்கொள்வோம், பறைசாற்றுவோம். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, மறைசாட்சிகளின் இரத்தம் திரு அவையின் வித்து என்பது தெர்த்துலியனின் பிரபலமான வார்த்தைகள். திரு அவை இன்றைக்கு ஆலமரம் போன்று பறந்து விரிந்திருக்கின்றது என்றால் அது மறைசாட்சிகள் சிந்திய இரத்தத்தினால்தான் என்பதை யாரும் மறுக்க முடியாது. இன்று திரு அவையானது மறைசாட்சிகளும் திருத்தூதர்களுமான புனிதர்கள் பிலிப்பு யாக்கோபின் விழாவை கொண்டாடுகிறது. திருத்தந்தை 3ஆம் ஜான் இவர்கள் இருவருடைய நினைவாக ஒரு கோவிலை கட்டியதன் அடிப்படையில் இவருடைய விழாவும் ஒரே நாளில் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இவர்களது வாழ்வும் இவர்களது போதனையும் நமக்கு என்ன செய்தியை தருகிறது என்பதை பற்றி சிந்தித்து பார்ப்போம். புனித பிலிப்பு கலிலேயாவில் உள்ள கடற்கரை ஊரை சேர்ந்தவர். இவர் ஆண்டவர் இயேசு இவரிடம் என் பின்னே வா என்று சொன்னதும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இவர் அவரை பின்தொடர்ந்தவர். அது தவிர நத்தனியலிடம் இயேசுவை பற்றி அறிமுகம் செய்து வைத்து அவரை இயேசுவிடம் அழைத்து வருகிறார். இவர் புனித யோவான் நற்செய்தியில் 1ஆம் அதிகாரம் 43 51 முடிய இயேசு கிறிஸ்து 5000 பேருக்கு உணவளிக்கும் முன்பாக 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்று இவர்தான் பேசினார். யோவான் நற்செய்தியில் 6ஆம் அதிகாரம் 1-14 முடிய. பின்னொரு சமயம் கிரேக்கர்கள் இயேசுவை காண விரும்பிய போது இவர்தான் அவர்களை அந்திரேயா வழியாக இயேசுவிடம் அழைத்து செல்கிறார் என்று தூய யோவான் நற்செய்தியில் 12ஆம் அதிகாரம் 20-22 முடிய பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தியில் இயேசுவிடம் தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று சொல்கிறார். இவ்வாறு இவர் இயேசுவிடம் பேசிய வார்த்தைகளை கொண்டு அவரோடு இவர் நெருக்கமான உறவினை வைத்திருந்தார் என்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது. இயேசுவின் உயிர்ப்புக்கு பிறகு இவர் சிறிய ஆசியாவிற்கு சென்றதாகவும் அங்கே இவர் நற்செய்தியை அறிவிக்கும்போது கிரகியா பகுதியில் சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. புனித யாக்கோபு நற்செய்தி நூல்களில் இவரை பற்றிய குறிப்பு திருத்தூதர்களின் அட்டவணையில் தவிர வேறு எங்கும் இடம்பெறவில்லை. ஆனால் திருத்தூதர் பணிகளிலும் பவுலின் திருமுகங்களிலும் இவரை பற்றிய குறிப்புகள் காண கிடைக்கிறது. இயேசுவின் நெருங்கிய உறவினரான இவர் சிறிய யாக்கோபு என அழைக்கப்படுகின்றார்.
இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு எருசலேமின் ஆயராக உயரும் இவர் எருசலேமில் விருத்த சேதனம் தொடர்பாக நடந்த கூட்டத்தில் நல்லதோர் முடிவினை எடுக்கின்றார். இதை திருத்தூது பணி நூலிலிருந்து 15ஆம் அதிகாரம் 28 பார்க்கிறோம். இவர் எருசலேமின் ஆயராக இருந்ததால் பேதுரு சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு அச்செய்தியை இவரிடம் அறிவிக்குமாறு சொல்கிறார். பவுலும் இவரோடு நல்லுறவோடு இருந்ததை காண முடிகின்றது. மேலும் இன்றைய முதல் வாசகத்தில் தூய பவுல் உயிர்த்தெழுந்த இயேசு யாக்கோப்பிற்கு தோன்றிய பிறகு தனக்கும் தோன்றியதாக குறிப்பிடுகின்றார். யாக்கோபு திருமுகம் என்ற அற்புதமான திருமுகம் இவரால் எழுதப்பட்டதே ஆகும். அன்பானவரான, நேர்மையாளரான, இறைவேண்டலுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்தவராக அறியப்பட்ட இவர் முழந்தால் படியிட்டு வேண்டியே இவரது முழங்கால் ஒட்டகத்தின் கால்கள் போன்று மரத்து போனதாக சொல்லப்படுகிறது. இவர் ஆற்றிய பணியினால் எருசலேமில் பலரும் ஆண்டவர் இயேசுவை நம்பி ஏற்றுக்கொண்டதால் சீற்றமடைந்த பரிசேயர்கள் மற்றும் சதுசேயர்கள் இவரை கிபி 62ஆம் ஆண்டு கல்லால் எறிந்து கொன்றதாக யூத வரலாறு ஆசிரியர் யோசேபுஸ் கூறுகிறார். பற்று பறைசாற்று. ஆண்டவர் இயேசுவை பற்றி தங்கள் வாழ்வாலும் போதனையாலும் மக்களுக்கு அறிவித்து அதன் பொருட்டு மறைசாட்சிகளாய் கொல்லப்பட்ட புனிதர்கள் பிலிப்பு, யாக்கோபின் விழாவை கொண்டாடும் இந்த நாளில் இவர்கள் நமக்கு உணர்த்தும் செய்தி என்ன என்று சிந்தித்து பார்ப்பது மிகவும் நல்லது. இன்றைய முதல் வாசகத்தில் தூய பவுல் கொரிந்து நகர மக்களிடம் நீங்கள் கேட்ட செய்தியில் நிலைத்திருந்தால் அதனை பற்றிக் கொண்டால் மீட்பு அடைவீர்கள் என்கிறார். கொரிந்து நகரில் ஒரு சில பொய் வாக்கினர்கள் புகுந்து மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியதால்தான் தூய பவுல் இத்தகைய வார்த்தைகளை உதிர்க்கின்றார். இந்த பின்னணியில் நாம் சிந்தித்து பார்க்கும்போது பிலிப்பும் யாக்கோபும் இயேசுவின் நற்செய்தியை பற்றி கொண்டது மட்டுமல்லாமல் அதனை மக்களுக்கு பறைசாற்றினார்கள். அதனால்தான் இன்று புனிதர்களாய் உயர்ந்து நிற்கிறார்கள். நாமும் பெற்றுக்கொண்ட நற்செய்தியை உறுதியாய் பற்றிக்கொண்டு அதனை மற்றவருக்கும் அறிவித்தால் இயேசுவின் உண்மையான சீடர்களாயிருப்போம். ஏனெனில் இன்றைய நாளில் நாம் பதிலுரை பாடலாக பாடக்கேட்ட திருப்பாடல் 19 சொல்லப்படுவது போல படைகளே கடவுளை பற்றி அறிவிக்கும்போது நாமும் அவரை பற்றி அறிவிப்பது இன்றியமையாததாக இருக்கிறது. விளக்கு எரிந்து சுடர் விடட்டும். ஓர் அருட்பணியாளர் ஒரு பங்கின் பங்கு பணியாளராக பொறுப்பேற்று சில நாள்கள்தான் ஆகியிருந்தது. இவர் ஒவ்வொரு நாளும் திருப்பலியை நிறைவேற்றும் போது ஓர் இளைஞர் மட்டும் தவறாமல் திருப்பலியில் கலந்து கொள்வதை கண்டார். ஒரு நாள் அவர் அந்த இளைஞனிடம், உன்னால் எத்தனை பேர் கிறிஸ்தவர் ஆகியிருக்கிறார்கள் என்றார். அதற்கு அந்த இளைஞர், நானே கிறிஸ்துவை நம்பி ஏற்றுக்கொண்டு சில மாதங்கள்தான் ஆகின்றன என்றான். நல்லது என்று அவனை பாராட்டிய அருட்பணியாளர், விளக்கை ஏற்றி அதனை மறைவாக வைப்பாயா அல்லது எல்லாருக்கும் தெரியுமாறு வைப்பாயா என்று கேட்டார். அவன் எல்லாருக்கும் தெரியும் வகையில்தான் வைப்பேன் என்றதும் அவர் அந்த விளக்கை பாதி எரிந்த பிறகு எல்லாருக்கும் தெரியுமாறு வைப்பாயா அல்லது தொடக்கத்திலேயே வைப்பாயா என்ற அடுத்த கேள்வியை கேட்டார். அப்போது அவன் அவரிடம் தொடக்கத்திலேயே வைப்பேன் என்றான். அருமை என்று அவனை பாராட்டிய அவர், கிறிஸ்துவை புதிதாய் ஏற்றுக்கொண்டிருக்கின்றாய்,
அவரை தொடக்கத்திலிருந்தே மக்களுக்கு அறிவி. அப்போது நீ உலகிற்கு ஒளியாய் விளங்குவாய் என்றார். அதன் பிறகு அந்த இளைஞன் கிறிஸ்துவை பற்றி அவரை அறியாத மக்களுக்கு அறிவித்து பலரும் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ள செய்தான். நாம் பெற்ற நற்செய்தியை மற்றவருக்கும் வழங்க வேண்டும். அதுவே உண்மையான கிறிஸ்தவருக்கு அழகு. இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஆண்டவரின் வார்த்தையாக, நீங்கள் காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவியுங்கள் என்று தூய மத்திய நற்செய்தியில் 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் பார்க்கிறோம். இன்று நாம் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் என்ன? 1. எவருக்கும் அஞ்சாமல் இறைவார்த்தையை அறிவிப்போம். 2. நாம் பெற்றுக்கொண்ட இறைவார்த்தையை உறுதியாய் பற்றிக்கொள்வோம். 3. வாழ்வையே சிறந்த நற்செய்தியாய் தருவோம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.